और हुसैन का यहाँ पर क्या काम होगा? मंदिर में हो आप? मुसलमान यहाँ पर पूजा करके आप ईद मनाते हो? हमारे हिंदू नहीं है क्या? हम हिंदू नहीं हो। बिल्कुल मैं हिंदू। बिल्कुल मैं हिंदू। बिल्कुल मैं हिंदू। फालतू का दंगा फैला। बहुत दिन से बेसब्री से इंतजार कर रहे हैं कि कुछ काम हमारे पूर्वज कर दिए और कुछ हमारे लिए छोड़ दिए, तो क्यों ना एक बार 15 मिनट हमें भी दे दिया जाए। आपके दीपू चंद्र दास को जिंदा जला रहे हैं, आप उनके 100 लोगों को खत्म करोगे तब जाकर शांति आएगी। वो आपकी एक हिंदू बहन को भगा रहे हैं, आप उनके हरामखोरों के 100 को भगाओगे तुम, जब जाकर शांति आएगी। जय बजरंगबली की जय। जय बजरंगबली की जय। श्री राम। जय श्री राम। जय श्री राम। जय श्री राम। जय श्री राम। வணக்கம். இந்த நாட்டு இளைஞர்களுக்கு கிடைத்த ஒரு புதிய உத்தியோகம். பணம் வேணுமா, புகழ் வேணுமா, ஃபேம் வேணுமா, லைக்ஸ் வேணுமா, அல்ல இந்த நாட்டு அரசியலில் ஏதோ ஒரு இடம் வேணுமா, பதவி வேணுமா? ஏன்னா நரேந்திர மோடி தான் எந்த விதமான வேலைவாய்ப்புமே உருவாக்கி கொடுக்கவில்லை, இந்த நாட்டு அரசாங்கம் உருவாக்கி கொடுக்கவில்லை. அதனால் மதவெறியர்களாக மாற்றக்கூடிய வேலையை பார்த்துவிட்டது. இந்த வீடியோவின் தொடக்கத்தில் 3 வீடியோக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 2 வீடியோ ராய்பரேலி உத்தரப்பிரதேசத்திலிருந்து வெளிவந்த வீடியோ. இந்த 2 பெண்களுமே, ஒரு பெண்ணுடைய பெயர் ரிதிமா சர்மா, இன்னொரு பெண்ணுடைய பெயர் குஷ்பு பாண்டே. இந்த 2 பெண்களுமே ஜெனோசைடிற்காக, அதாவது இஸ்லாமியர்களை கூட்டம் கூட்டமாக படுகொலை செய்ய வேண்டும் என்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். ஆனால் இதுவரை அந்த பெண்கள் மீது எஃப்ஐஆர் பதிவிடவில்லை, இந்த பெண்களை கைதும் செய்யவில்லை. ஓமர் காலித் போன்ற மாணவர்கள் இந்த நாட்டின் ஒற்றுமை பற்றி பேசும்போது, மகாத்மா காந்தியுடைய அந்த அஹிம்சையை பற்றி பேசும்போது அவர்களை கடந்த 5 ஆண்டுகளாக சிறையில் அடைத்து வைத்திருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். நரேந்திர மோடி, அமித்ஷாவின் அரசாங்கம் யூஏபிஏ போன்ற வழக்குகளை போட்டு இந்த நாட்டு சட்டத்தை பற்றி, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை பற்றி பேசக்கூடிய மாணவர்களை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இதே இந்துத்துவவாதிகள் மீது ஒரு வார்த்தை கூட வருவதல்ல. ரிதிமா சர்மா என்கிற இந்த பெண்மணி ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் போய், ஹிந்து முஸ்லிம்கான அந்த அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்குள் போய் இதே ஹிந்து முஸ்லிம் என்கிற இந்த கலவரத்தை தூண்ட பார்த்திருக்கிறார். ஆனால் அந்த கோவில் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹிந்து முஸ்லிம் 2 சமுதாயத்தை சார்ந்த நபர்கள், 2 மதத்தை சார்ந்த நபர்களும் இந்த கோவிலுக்கு போவது, அந்த கோவில் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை வைத்து வருவது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றாகவே தெரிந்த ஒரு விஷயம். அந்த கோவிலுக்குள் போய் இது போன்ற கோமாளிகள் மதவெறியை தூண்ட பார்த்தால் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் விடுவார்களா? இந்துக்களே இந்த பெண்ணை எந்த அளவில் துரத்தி விரட்டியிருக்கிறார்கள், எந்த அளவில் தாண்டவமாட பார்த்திருக்கிறார், ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த கலவரத்தை தூண்ட பார்த்திருக்கிறார். கடைசியில் இந்த பெண் விரட்டப்பட்டதற்கு பின்பு நடு ரோட்டில் நின்று கொண்டு இந்த பெண் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை, ஏன்னா அங்கே பருப்பு வேகலை, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், கோவில் பூஜாரிகள், மக்கள் அனைத்து நபர்களுமே இந்த பெண்ணை துரத்தி விரட்டி விட்டார்கள். இந்த பெண்ணுடைய அந்த ஐடியா, ஒரு கேமராமேனை கூட்டிகிட்டு போய் மைக்கை கழுத்தில் மாட்டிட்டு அப்படியே ஒரு மதவெறியை தூண்டும்படி ஒரு வீடியோ போட்டுட்டா நபர்களுக்கு நம்பர் கிடைக்கும் இல்லையா? பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இது போன்ற அமைப்புகள் இந்த பெண்ணிற்கு எம்எல்ஏ சீட்டை கொடுத்து விடுவார்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற உண்மைகள் உங்களிடம் வந்து சேராதபடி. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.
இந்த பெண்ணை அங்கே விரட்டி அடித்ததற்கு பின்பு நடு ரோட்டில் நின்று கொண்டு இந்த பெண் பேசி அடுத்த வார்த்தை, நான் ஒரு தேதியை குறிக்கிறேன், இந்த தேதியை பற்றி உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் எடுத்து காட்டுவேன். இந்துக்களே, உங்களுக்கு கோபம் வரவில்லையா? எழுந்து நின்றுங்கள். ஒரு கோவிலில் இஸ்லாமியர்கள் வந்து கல்மா படிப்பதை எப்படி நீங்கள் அனுமதிக்க முடியும்? அதனால் நாம் இந்த கோவிலை காப்பாற்றணும், ஜிஹாதிகளிலிருந்து காப்பாற்றணும், बांग्लादेशी मुस्लिमகளிலிருந்து காப்பாற்றணும். तरह से वहां पर पीछे पड़ गए कि ये लोग गाड़ियां भर भर के आ रहे थे, हमें रोड पर आगे आना पड़ा और रुकना पड़ा। इन लोगों ने मेरे साथ बदतमीजी करी है। ये लोग मुझे भगाना चाह रहे थे क्योंकि ये इनके काले चिट्ठे वहां पर मैंने जाकर खोल दिए थे। ये कलमा का पलमा बिल्कुल बर्दाश्त नहीं करेंगे। अब हम एक तारीख देंगे जिस पर सारे सनातनियों को इकट्ठा होना है। आंदोलन की तारीख आपको बहुत जल्द मिलेगी और वो आंदोलन गोगा जी महाराज को जिहादी मुक्त करने का होगा। हम इन जिहादियों को गोगा जी महाराज के मंदिर के अंदर बिल्कुल नहीं रहने देंगे। हिंदुओं की जितनी भी 36 बिरादरी है, सारों का समर्थन चाहिए मुझे, क्योंकि ये बात हिंदुओं के ऊपर है। तुम्हारी बहन बेटी की बात है तो तुम्हारा फर्ज बनता है मेरी रक्षा करना और महाराज जी को जिहादी मुक्त करना। वीडियो को ज्यादा से ज्यादा शेयर करना। हर हर महादेव। இந்த பெண் கூறிய இந்த வார்த்தை நடந்தது என்ன, அதுவும் நீங்கள் பாருங்கள். இந்த கோவிலை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். அதற்கு பின்பு 21ஆம் தேதி ஜனவரி மாதம் இதே பெண்மணி, இன்னைக்கு தாண்டவம் ஆடக்கூடிய விரட்டி அடிக்கப்பட்ட இதே பெண்மணி ராய்பரேலியில் என்ன கூறினார்? இந்த பெண்ணுடன் சேர்ந்து இன்னொரு குஷ்பு என்கிற பெண்மணி எந்த அளவில் ஜெனோசைடிற்காக தூண்டியிருக்கிறார், அனைத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். ஆனால் இந்த கோவிலை பற்றி முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். ராஜஸ்தானில் ஒரு கோவில் இருக்கு, கோகா மேதி வில்லேஜில் இருக்கக்கூடிய இந்த கோவில் பெயர் கோகாஜி மகாராஜ். இந்த கோவில் நாகர் தஹசீல் ஹனுமான்கர் டிஸ்ட்ரிக்ட் ராஜஸ்தானில் இருக்கிறது. இந்த இடத்துல முஸ்லிம்களும் போவது வழக்கம், ஹிந்துக்களும் போவது வழக்கம். ஆயிரம் ஆண்டுகளாக இப்படி தான் இங்கே நடந்து வருகிறது. கோகாஜி அவருடைய குடும்பம் பிறந்தது ஒரு ராஜ்பூத் குடும்பம், ஹிந்து குடும்பம். கிட்டத்தட்ட ஒரு 11 நூற்றாண்டுகளாக இப்படி தான் நடக்கிறது. 15th and 16th செஞ்சுரியில் வரக்கூடிய அந்த ஜெனரேஷன் வைஸ் அவர்கள் வரும்போது ஒரு 16வது நூற்றாண்டில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்டதா. ஆனால் இந்த கோவிலுடைய அமைப்பை நீங்கள் பார்த்தீர்கள்னா அதில் முஸ்லிம் ஆர்கிடெக்சரும் இருக்கும், ஹிந்து ஆர்கிடெக்சரும் இருக்கிறது. இதை கோவிலாகவும் நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் தர்காவாகவும் பார்க்க முடியாது. இது 2 மதத்தை சார்ந்த நபர்களும், அதாவது அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள் தாதா போதா கா ரிஷ்தா என்று இதை பார்த்து வருகிறார்கள். அதாவது ஹிந்து அண்ட் முஸ்லிம்களுக்கு நடுவே தாத்தா பேரனுடைய அந்த ரிலேஷன்ஷிப், அதற்கான அடையாளத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். काम्य खानी मुस्लिम समुदाय का लोक देवता गोगाजी. காமிய காணி என்கிற ஒரு முஸ்லிம் சமுதாயம் இருக்கு. அந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய குல் தேவதா, அவர்களுடைய குலதெய்வம் இந்த கோகாஜி மகாராஜ் என்கிற ஹிந்து கடவுள். ஏன்னா வருங்காலத்தில் அவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு நபர் இஸ்லாமியர்களாக மாறியதால், ஆனால் அவருடைய தாத்தா ஹிந்துவாக தான் இருந்தார். அதனால் அவர்கள் ஹிந்து கோவிலுக்கு போவது வருவது வழக்கம். இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஹிந்து கழிவறை கோகாஜி மகாராஜ் என்று எடுத்து பார்க்கிறார்கள். இஸ்லாமியர்கள் ஜஹர் பீர் அல்ல கோகா பீர் அல்ல ஜஹீர் பீர் என்று பார்க்கிறார்கள். இந்த கோவிலுடைய முக்கியத்துவம் பாம்பு கடி இல்லை இது போன்ற விஷத்தை நீக்கக்கூடிய பவர் சக்தி இருக்கும்படி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்பி வருகிறார்கள். அதனால் இந்த கோவிலுக்கு இஸ்லாமியர்களும் போவது இந்துக்களும் போவது ஒரு ஆண்டாண்டு காலமாக நடக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம். இப்போ இந்த பெண்மணிக்கு இந்த இடத்துல ஹிந்து முஸ்லீம் செய்யலாம் என்கிற ஒரு ஐடியா கிடைத்திருக்கிறது. அதற்காக கேமராமேனை கூட்டிகிட்டு மைக்கு கழுத்தில் மாட்டிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல இந்த அர்ச்சனை சீட்டு கொடுப்பதற்காக ஒரு இஸ்லாமியருக்கு அங்கே வேலை கிடைத்திருக்கிறது. பூஜை இல்லாமல் அவர் செய்வதல்ல, சீட்டு கொடுக்குறாரு அவர். அங்கே இந்த பெண்மணி அங்கே போய் உன் பேர் என்ன, அவர் தன்னுடைய பேரை கொடுத்துருக்காரு. உடனடியாக அப்படியே ஒரு ஆக்ரோஷம், எப்படி ஒரு முஸ்லீம் என்னுடைய கோவிலில் வந்து சீட்டு கொடுக்கலாம்? அங்கே இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள் நீங்கள் போய் மேனேஜ்மெண்ட்டை போய் கேளுங்க, இது கவர்மெண்ட் ஜாப்,
இங்கே யார் வேணாலும் வரலாம். இது சீட்டு கொடுக்கக்கூடிய வேலை மட்டும்தானே. இங்கே கோவிலுக்குள்ளே இவர் போய் பூஜை எல்லாம் பண்ணலையே, வெளியில் நிற்கிறார். அவர் ஒரு கோவிலுடைய ஒரு ஓரமாக அவருக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டது. அந்த நபரால் எதுவும் பேச முடியவில்லை. ஆனால் இந்த கோவிலுடைய மதிப்பை நீங்கள் பார்த்தீர்கள்னா இஸ்லாமியர்களும் ஹிந்துக்களும் வருவது வழக்கமான அந்த இடம். அந்த இடத்துல இந்த நபருக்கு வேலை வாய்ப்பு. இந்த பெண்மணி அப்படியே வீடியோ கேமரா எடுத்துகிட்டு ஹிந்து முஸ்லீம் என்கிற இந்த கலவரத்தை தூண்டுவதற்காக அங்கே சத்தம் போடுகிறார். அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே இந்துக்கள், கவனத்தில் பார்த்து கொள்ளுங்கள், எல்லாருமே இந்துக்கள். இந்த பெண்ணை எந்த அளவில் துரத்தடித்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த பெண் மீது இந்த கோவில் நிர்வாகம் எஃப்ஐஆரும் பதிவிட்டிருக்கிறது. और हुसैन का यहाँ पर क्या काम होगा? मंदिर में हो आप, मुसलमान यहाँ पर पूजा करके आप ईद मनाते हो, बकरे खाते हो? हमारे हिंदू नहीं है क्या? हम हिंदू नहीं हो। बिल्कुल बिल्कुल मैं हिंदू, बिल्कुल बिल्कुल मैं हिंदू, बिल्कुल मैं हिंदू। फालतू का दंगा फैलाने की साजिश कर रहे हो। आगे चल के आ जाते हो। हमारी 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 सांप्रदायिकता फैला रहे हो, हमारे मंदिर में आके कर रहे हो। எப்படி இந்த தைரியம் வந்தது? ஏன் இந்த பெண்ணை தட்டி கேட்கவில்லை? எதற்காக இந்த நாட்டு அரசாங்கம் இந்த பெண் மீது இதற்கு முன்பு வழக்கு போடவில்லை? அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த பெண்ணுடைய பெயர் ரிதிமா சர்மா. இதே போன்ற இன்னொரு பெண் இருக்கிறார், குஷ்பு பாண்டே. ஹிந்துத்வா இன்ஃப்ளூயன்சர்ஸ். இந்த ரெண்டு பெண்களுமே ஹிந்துத்வவாதிகள். சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர்ஸ்களாக இருக்கிறார்கள். மில்லியன்ஸ் கணக்கில் ஃபாலோவர்ஸும் இருக்கிறார்கள். இந்த பெண்கள் ஜனவரி 21ஆம் தேதி ராய்பரேலி, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராய்பரேலி, ராகுல் காந்தியுடைய தொகுதி, அங்கே ஒரு சபை அமைக்கப்பட்டது, விராட் ஹிந்து கான்ஃபரன்ஸ். விராட் ஹிந்து கான்ஃபரன்ஸில் போய் இந்த பெண்கள் போட்ட கூச்சல், தீபு சந்திரா தாஸ் பங்களாதேஷில் ஒரு ஹிந்துவை எப்படி கொன்றார்களோ அதே போன்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களையும் நாம் கொல்ல வேண்டும், ஜெனோசைட் செய்ய வேண்டும், படுகொலை செய்ய வேண்டும், கூட்டம் கூட்டமாக இஸ்லாமியர்களை அழிக்கக்கூடிய வேலையை நாம் பார்க்கணும், அப்போதான் நாம் ஹிந்துக்கள். இதில் இந்த குஷ்பு பாண்டே என்கிற இந்த பெண்மணி 1989ஆம் ஆண்டு பாகல்பூர் மேசிக்யூரை பற்றி எடுத்து காட்டுகிறார். பாகல்பூர் மேசிக்யூர் 1989ஆம் ஆண்டு 112 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். அதை எடுத்து வைத்து இந்த பெண்மணி பேசக்கூடிய விஷயம், 15 நிமிடங்கள், ஜஸ்ட் 15 மினிட்ஸ் போலீஸ் அந்த பக்கம் திரும்பி பார்த்தது. அந்த 15 நிமிடத்தில் சத்தியமாக கூறுகிறேன், ஒரு ஹிந்துவுடைய சபம் கூட கீழே விழுகவில்லை. அனைத்து நபர்களுமே இஸ்லாமியர்கள். பல வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த 15 நிமிஷத்திற்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 15 நிமிஷம் வரை போலீஸ் கண்ணை மூடிட்டோம். அப்போ பாருங்க நாங்கள் என்ன செய்கிறோம் என்று. திஸ் இஸ் வாட் திஸ் லேடி ஸ்பீக்ஸ். நம்ப முடியவில்லை இல்லையா? பாருங்கள், खुशबू पांडे இந்த வீடியோவை பாருங்கள். हम हैं बिहार से और बिहार के भागलपुर में एक नदी में 15 मिनट के लिए पुलिस हटी थी और वहां बहती हमारी गंगा मैया और गंगा मैया की सौगंध उस बहती हुई गंगा नदी में एक भी लाश हिंदू की नहीं थी। 15 मिनट के लिए तो बहुत दिन से बेसब्री से इंतजार कर रहे हैं कि कुछ काम हमारे पूर्वज कर दिए और कुछ हमारे लिए छोड़ दिए, तो क्यों ना एक बार 15 मिनट हमें भी दे दिया जाए। तुम मरने के बाद गाड़ते हो तो कीड़ा मकोड़ा लगता है और हम मार के जब गाड़ते हैं तो उस पे ऑर्गेनिक गोभी उगाते हैं। वो सभी अगर याद नहीं है तो फिर से याद दिला दें। बंगाल की हालत किसी से छुपी नहीं है। कश्मीर में क्या हुआ सब अवगत है। இதே போன்று ரிதிமா ஷர்மா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டினேன், கோவிலோட வீடியோ. அதே பெண்மணி இதே மேடையில் நின்று 100 இஸ்லாமியர்களை தீபுதாசருக்காக, ஒரு தீபுதாசருக்காக இங்கே 100 இஸ்லாமியர்களுடைய சவங்கள் விழுக வேண்டும்.
ஏற்கனவே அவர்கள் பாப்புலேஷனில் அதிகரித்து விட்டார்கள். கொஞ்சம் பேரை அழித்தால் யாருமே கண்டுகொள்ள மாட்டார்கள். அதனால் நாம் அழிக்கலாம். வாட்ச் ஹர் வீடியோ, ப்ளீஸ் வாட்ச் ஹர் வீடியோ. हिंदुओं को ही मार रहे हैं, हम इस भारत के अंदर अब इनको और बर्दाश्त नहीं करेंगे। अगर वो आपके 2 लोगों को नहीं मार रहे, आपके दीपू चंद्र राज को जिंदा जला रहे, आप उनके 100 लोगों को खत्म करोगे तब जाकर शांति आएगी। वो आपकी एक हिंदू बहन को भगा रहे हैं, आप उनके हरामखोरों के 100 को भगाओगे तुम, जब जाकर शांति आएगी। वैसे भी उनकी तो इतनी ज्यादा फसल पड़ी हुई है, थोड़ी तो कम करनी पड़ेगी ना अपन को। तो मेरी जितनी भी माताएं बहनें, उनसे मेरा एक ही अनुरोध रहेगा कि भाई आप लोग पूरा घर चलाते हैं, आदमी देखो कमाई करके घर लेकर आता है पैसा, लेकिन आप उसको पूरा मैनेज करते हैं। इन मुसलमानों से अगर आप இந்த 2 வீடியோ வைரல் ஆனதுக்கு பின்பு பிரசாந்த் கனோஜியா ஒரு பத்திரிகையாளர் உத்தரப்பிரதேஷ் போலீஸிடம் கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கிறார் எஃப்ஐஆர் போடுவதற்காக. ஒரு கம்ப்ளைண்ட், எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. மறுபடியும் ஆன்லைன் போய் இன்னொரு கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கிறேன். அந்த கம்ப்ளைண்ட் காப்பிகளையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 2வது கம்ப்ளைண்ட் இருக்கும், எந்த விதமான அசைவையும் காட்டாத உத்தரப்பிரதேஷ் போலீஸ். 3வது கம்ப்ளைண்ட், ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் நீங்கள் பார்த்தீர்கள் இவர்கள் பேசிய இந்த வீடியோ கிளிப்ஸ், அதற்கான லிங்க் எல்லாம் போட்டிருக்கிறேன். இப்போவும் இந்த வீடியோ கிளிப் சோஷியல் மீடியாவில் இருக்கிறது. நானும் சோஷியல் மீடியாவில் இருந்தால் இந்த கிளிப்பை எடுத்திருக்கிறேன். 3வது முறை அந்த கம்ப்ளைண்ட், ஓகே, எதுவுமே நடக்கலை. 4வது கம்ப்ளைண்ட், அப்பவும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. இப்போ இந்த கோவிலில் நடந்த தாண்டவம், அதற்கப்புறம் கோவில் அட்மினிஸ்ட்ரேஷன், கோவிலுக்குள்ளேயே வந்து இந்த நபர்கள் இது போன்ற அத்துமீறலை இறங்கும்போது இவர்களை சும்மா விடக்கூடாது என்று அங்கேருந்து ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் கனோஜியாவுடைய எஃப்ஐஆரும் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறது. எஃப்ஐஆர் மட்டும்தான் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறது ஒழிய இந்த பெண்ணை இதுவரை கைது செய்யவில்லை. இந்த பெண் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. நாளைக்கே இந்த பெண்ணை கைதும் செய்து விடுவார்கள். 2வது நாள் இந்த பெண்மணி பெயிலில் வெளியவும் வருவார். நீங்கள் பாருங்கள், அன்னைக்கு இந்த பெண்ணிற்கு முன்னாடி ஒரு 10 ஜீப் 10 டிஃபெண்டர், பின்னாடி 10 ஜீப் 10 டிஃபெண்டர், அப்படியே ராணி போன்று இந்த பெண்ணை கொண்டாடுவார்கள். ராணி போன்று இந்த பெண்ணிற்காக அந்த வரவேற்பு கிடைக்கும். பிங்கி சௌத்ரி என்கிற பஜ்ரங் தள்ளின் தலைவர் ஆயுதங்களை டிஸ்ட்ரிபியூட் செய்து இஸ்லாமியர்களை கொல்ல வேண்டும் என்று ஒரு நாடகத்தை ஆடினார் ஒரு சில நாட்களுக்கு முன்பு. பிங்கி சௌத்ரி ஹிந்து ரக்ஷா தல் என்கிற ஒரு தீவிரவாத அமைப்பை நடத்தி வரக்கூடிய இந்த நபர் 2 நாள் தான் பெயில் கிடைத்து விட்டது. வெளியே வரும்போது அந்த தீவிரவாதி வந்ததை நீங்களே பாருங்கள். பிங்கி சௌத்ரி, ஹிந்து ரக்ஷா தல், பாருங்கள். பஜ்ரங் தல், ஹிந்து ரக்ஷா தல், விஸ்வ ஹிந்து பரிஷத், இந்த ஆர்எஸ்எஸ்ஸின் கிளையில் இருக்கக்கூடிய இது போன்ற ஏராளமான இந்துத்துவ அமைப்புகள் இது போன்ற தாண்டவங்களை ஆடி வருகிறார்கள். இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனை மதிப்பதில்லை, இந்த நாட்டு சட்டத்திட்டங்களை மதிப்பதில்லை. காரணம், இவர்களுடைய சூப்பர் பாஸ் அவருடைய அரசியலே இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. மட்டன், மங்கள் சூத்ரு, மந்திர், மஸ்ஜித், இது போன்ற வார்த்தைகளை கூறக்கூடிய தலைவர்கள் இருக்கும் வரை, இது போன்ற நபர்கள் மீது ஆக்ஷன் எடுக்காத வரை இந்த நாட்டை எப்பவுமே காப்பாற்ற முடியாது. இதே இன்னொரு வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். தெஹ்ராதூன் உத்தராகண்டில் இருக்கக்கூடிய சூஃபி போயட் பாபா புல்லே ஷா, பாபா புல்லே ஷாவை பற்றி நீங்கள் கூகுளில் சர்ச் செய்து பார்த்தீர்கள், உங்களுக்கு தெரிய வரும். பாபா புல்லே ஷாவுடைய தர்கா இருந்திருக்கிறது. இந்த தர்காவை ஹிந்து ரக்ஷா தல்லை சார்ந்த நபர்கள்
ஒரு தேதியை குறித்து சோஷியல் மீடியா வழியாக அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டை செய்து ஒரு 20-25 குண்டர்கள் தீவிரவாதிகள் அந்த தர்காவை போய் உடைத்திருக்கிறார்கள். இந்த காட்சிகளை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். இந்த ஒவ்வொரு மிருகத்தோடைய முகமும் சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகி இருக்கிறது. ஆனால் இவர்கள் மீதும் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை, எந்த விதமான வழக்கும் போடப்படவில்லை. मार इसे देखिए, मार 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 देखिए. இதுதான் நரேந்திர மோடியின் புதிய இந்தியா. சப்கா சாத் சப்கா விகாஸ் இல்லை, சப்கா சாத் சப்கா வினாஷ் என்கிற விஷயத்தை தான் இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்துக்காட்டி வருகிறது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.